ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் சௌச்சோ போட்டு பொரிச்ச கூட்டு தான் பண்ணி வரேன். சிம்பிளாக இருக்கும். அதே நேரத்துக்கு ஒரு 20 மினிட்ஸில் நம்ம செய்யவே செஞ்சிடலாம். இதுக்கு நான் மஞ்சப்பொடி போட்டு பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். பொடியாக சௌச்சோ நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் பெருங்காய பொடி, இதுக்கு தேங்காய், மிளகு, ஜீரகம், மிளகாய் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், அப்புறம் கருவேப்பிலை. இவ்வளோ தான் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா 4 ஸ்டெப்பு தான். வேக வச்ச பருப்பில் நம்ம சௌச்சோவை போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். சௌச்சோ வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காய், ஜீரகம், மிளகு, மிளகாய், அந்த அரைச்ச இதையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட போகிறோம். கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த தாளிப்பை தாளித்து இதில் போட போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாதம், சப்பாத்தி ரெண்டத்தோடையுமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி வயிறு புண்ணாக போடாப்போல் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண போகிறோம், அல்சர் மாதிரி. அந்த மாதிரி இருக்கும்போது கூட இந்த மிளகாவை மட்டும் 2 மிளகாவை கம்மி பண்ணிவிட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், நல்லாயிருக்கும். எப்படி இருந்தது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.